ஏழ்மை என்பது இயலாமை. உங்களால் எவ்வளவு செல்வத்தை சேர்க்க முடியுமோ அவ்வளவு செல்வ செழிப்புடன் வாழ்வதாக உணர்வுங்கள். நெப்போலியன் ஹில் சொல்றாரு. நீங்கள் பிறக்கும்போது ஒரு ஏழையாக பிறந்திருக்கலாம், அது உங்கள் தவறல்ல. ஆனால் நீங்கள் இருக்கும் போதும் ஒரு ஏழையாகவே இருந்து போனால் அது உங்கள் தவறு அப்படின்னு பில் கேட்ஸ் சொல்றாரு. வாழ்க்கையில ஏழ்மையிலிருந்து விடுபடணும் அப்படிங்கறதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையா இருக்கு. ஆனா அதுக்காக 5 வழிகள் இருக்கு. இந்த 5 வழிகளை பின்பற்றினா நம்மளும் இந்த ஏழ்மையிலிருந்து விடுபடலாம். அந்த 5 வழிகள் என்னன்னு பார்க்கலாமா? வாழ்க்கையில நானும் ஏழ்மைனா என்ன, பணம்னா என்ன, வறுமைனா என்ன அப்படின்னு உணர்ந்திருக்கேன். அதுல இருந்து விடுபடணும் அப்படின்ற ஆசையில தான் நானும் என்னுடைய ஒவ்வொரு நாள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கானதான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெரியமுடன் பிரபா. வாழ்க்கையில ஏழ்மைன்றது எவ்வளவு கொடிய நோய் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நோயிலிருந்து விடுபடணும்னா கண்டிப்பா அதுக்கான மருத்துவத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அந்த மருத்துவம், அந்த 5 வழிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாமா? நம்பர் 1, ரிஸ்க் ஈக்குவல் டு ரிட்டர்ன். நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ரிட்டர்னையும் பார்க்க முடியும். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் பெரிய ரிஸ்க் அப்படின்னு PR சுந்தர் சார் சொல்றாரு. வாழ்க்கையில நம்ம எந்த ரிஸ்க்குமே எடுக்காம இருந்தோம், நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப் குரோ ஆகாது. உங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும், ஏழ்மையில இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கிறது அவசியம். அந்த ரிஸ்க்ங்கிறது கால்குலேட்டட் ரிஸ்கா இருக்கணும். ஏன்னா நீங்க சாதாரணமா இப்போ ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க அதுல இருந்து அடுத்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற முயற்சிக்கு நீங்க மாறலாம். ஆனா 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க 50 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிறது தான் பெரிய ரிஸ்க். அதுபோல நீங்க உங்களுடைய வருமானத்திலிருந்து எந்த அளவுக்கு முதலீடு பண்ணணும், அது எந்த அளவுக்கு ரிஸ்க் உள்ள ரிட்டர்ன்ல முதலீடு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதுதான் கால்குலேட்டட் ரிஸ்க். அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளும் ஏழ்மையில இருந்து விடுபடலாம். ரிஸ்கே இல்லாம இங்க யாரும் ரிஸ்க் சாப்பிட முடியாது. வடிவில் சொல்ற மாதிரி கண்டிப்பா வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே ரிஸ்க் இருக்கு. நம்ம இப்போ ஒரு 2 வீலர்ல போறோம், நம்ம சரியா போனாலும் ஆப்போசிட்ல வரவன் நம்மளை வந்து மோதிட்டான்னா நமக்கு விபத்து ஏற்படதான் செய்யும். அதுக்காக அது ரிஸ்க் இல்லாம இல்லை. நமக்கு ஒரு பஸ்லயே போறோம், அங்க விபத்து ஏற்படாம இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம விமானத்திலே பறந்தாலும் விபத்து ஏற்படலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்குமே ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் இல்லாம எந்த விஷயமே இல்லை. ஆனா நம்ம அதுல இருக்க ரிஸ்க்கை மட்டும் பார்க்காம நம்ம அதுல இருக்க நன்மைகளை நினைச்சு மட்டும் தான் நம்ம பயணம் செய்யறோம். நம்ம ஒரு பஸ்ல பயணம் செய்யறோம்னா நம்மளுடைய நோக்கம் அந்த பயணம் அந்த இடத்துக்கு சென்றடையணுங்கிறது தான். அதுல ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம பயணமே செய்யாம இருக்கிறது இல்லை. ஆனா வாழ்க்கையில மட்டும் நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்காம இருக்கோம்? நமக்குள்ள நம்ம கேள்வி கேட்கிறோம். நம்ம முதலீடு அப்படின்னாலே பயந்துடுறோம். அதுல நம்ம பணத்தை இழந்துருவோமோ அப்படின்ற நோக்கத்தாலதான் பல பேர் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள முதலீடு செய்யாம இருக்காங்க. ஜஸ்ட் 500 ரூபாய் 100 ரூபாய் கூட இன்னைக்கு முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. சின்ன அளவு உங்களால எவ்வளவு முடிஞ்சாலும் அந்த ரிஸ்கை கண்டிப்பா எடுங்க. நீங்க ரிஸ்கே எடுக்காம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில குரோ ஆகவே முடியாது. சின்ன கால்குலேட்டர் ரிஸ்காவது லைஃப்ல நம்ம எடுத்தே ஆகணும். எடுத்தாதான் நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நானும் இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன முதலீடு பண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டினேன். அதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு நாள் உணர்ந்தேன். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ன்றதை என்னன்னு நான் அனலைஸ் பண்ணி அன்னைக்கு நான் முதலீடு செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு 10 வருஷத்துல அது வேற மாதிரி குரோ ஆயிருக்கும். ஆனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னு லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் ஒரு ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த ரிஸ்க் எடுக்காம இருந்ததுன்னா இன்னைக்கும் நம்ம லைஃப்ல உளராமே இருக்கும். அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு கத்துக்கிட்டு அதுல சின்னதா முதலீடு செஞ்சு அதுல இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்றத கத்துக்கிட்டேன். கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம முதல்ல எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா வரும். தோல்விகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதுக்காக தோல்விகளை மட்டுமே நினைச்சு பயந்துட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறவே முடியாது. 2, பட்ஜெட்டிங். எப்பவுமே நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி பட்ஜெட்ன்றது ரொம்ப அவசியம். நம்ம வீட்டுக்கு எந்தவித பட்ஜெட்டுமே இல்லாம ஏதோ வருமானம் வருது செலவு செய்யறோம் அப்படின்ற மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பணம் எங்க வருது, எங்க போகுது, எவ்வளவு செலவு பண்றோம், நம்ம லைஃபுக்குள்ள எவ்வளவு பணத்தை சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ரூல் இருக்கு. 50-30-20 ரூல். இது காமனான ரூல். இந்த 50ன்றது நம்மளுடைய நீடு, நம்மளுடைய அத்தியாவசியத்துக்கான செலவுக்கு இந்த 50%. 30% உங்களுடைய வான்ஸுக்கு, நீங்க ஆசைப்பட்டதை செஞ்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்காக இந்த 30%. 20% உங்களுடைய முதலீடு, உங்களுடைய சேமிப்பு. 50-30-20 ரூல் காமனான ரூல். எல்லாருமே சொல்றாங்க. 50% உங்களுடைய நீட்ஸுக்கு, 30% உங்களுடைய வான்ஸுக்கு, 20% உங்களுடைய சேமிப்புக்கு. ஆனா இங்க பல பேர் கடன்ல தான் இருக்காங்க. அந்த கடன்ல இருந்து வெளியில வரதுக்கு என்ன செய்யறதுன்னு இந்த ரூல் சொல்ல. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூலை மாத்தீங்க. அந்த 20%த்துல 15% உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு பாக்கி 5%த்தையாவது நீங்க சேமிச்சுட்டு வாங்க. இந்த ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட்டிங் கண்டிப்பா பண்ணுங்க. பட்ஜெட்டிங் இல்லாம உங்களால என்ன விஷயத்துக்கு செலவு செய்றீங்க, என்ன விஷயத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது, எதுல முதலீடு செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த கணக்குமே இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில குரோ ஆகவே முடியாது. உங்க ஏழ்மையில இருந்து விடுபடவே முடியாது. பணத்தை கையாளுறதுதான் மிகப்பெரிய கலை. அதை கத்துக்கணும்னா கண்டிப்பா பட்ஜெட்டிங் அவசியம். அதை செய்யுங்க. 3வது, ப்ரொடக்ஷன். உங்க வாழ்க்கையை எப்பயுமே பாதுகாப்பா வச்சுக்கிங்க. இந்த பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படின்னாக்கா இதுக்கு 3 முக்கியமான விஷயம் அவசியம். 1, லைஃப் இன்சூரன்ஸ். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி எப்பயுமே பாதிக்கப்படக்கூடாது
அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அவசியம். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இதுக்காக நான் மாசம் மாசம் கட்டுற என்னுடைய பிரீமியம் அமௌண்ட் வேஸ்டா தானே போகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில நீங்க செய்யற மிகப்பெரிய தவறு அதுதான். நீங்க இந்த 2000 ரூபாயோ இல்ல 500 ரூபாயோ உங்களுடைய பிரீமியத்தை நினைச்சு நீங்க லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டதுன்னா முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது உங்களுடைய ஃபேமிலியா தான் இருக்கும். உங்களுடைய ஃபேமிலி எப்பயுமே நீங்க இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி இப்ப என்ன லைஃப் ஸ்டைல்ல இப்ப என்ன பொருளாதார நிலையில இருந்து வாழுறாங்களோ அதே மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அவசியம். உங்களை நம்பி மட்டும்தான் உங்க குடும்பம் இருக்கு அப்படின்னாக்க, உங்களுடைய வருமானத்தை மட்டும் நம்பிதான் இருக்கு அப்படின்னாக்க, உங்களுடைய வருமானம் நின்று போனாலோ இல்ல நீங்க லைஃப்ல இல்லாத போனாலோ உங்க குடும்பம் என்னைக்குமே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைஃப் இன்சூரன்ஸ் அவசியம். ரெண்டாவது, ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலையை எப்பயுமே சரியா இருக்கும் அப்படின்னு எவ்வளவுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்தா நம்மளுடைய சேமிப்போ நம்மளுடைய முதலீடோ மொத்தமா அழிஞ்சு போயிடும் ஒரே ஒரு மருத்துவ செலவுனால. இல்ல உங்ககிட்ட பணமே இல்லைன்னா கண்டிப்பா திரும்பி கடன் வாங்குற சூழ்நிலைக்கு போயிடும். ஆனா உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய உடல்ல ஏதாவது பாதிப்போ இல்ல மருத்துவ செலவோ எதிர்பாராத மருத்துவ செலவோ வந்ததுன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் உங்களை பாதுகாப்போம். மூணாவது, எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்ல ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, அது பாதிக்கப்படுது அப்படின்னாக்க நீங்க ஒரு 6 மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ ஒரு வேலை போயிடுச்சுனாக்க நீங்க அடுத்த வேலை தேடணும் அப்படின்னாக்க அந்த கேப்புக்குள்ள உங்க லைஃபை ரன் பண்றதுக்கான அந்த 6 மாசத்துக்கான தொகையை எப்பயுமே கையில வச்சுக்கீங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குறதுக்கான முதல் விஷயம் அதை செய்யுங்க. அதுக்கான முதலீடோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயத்துல அதை ஃபர்ஸ்ட் சேமிச்சுடுவாங்க. உங்களுடைய 6 மாத செலவின தொகையை எமர்ஜென்சி ஃபண்டா சேமிச்சு வைங்க. இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா அவசியம் லைஃப்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பான ஒரு வளையத்துள்ள இருப்பீங்க. வாழ்க்கையில நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாழ்க்கையில ஏழ்மையிலிருந்து விடுபடலாம். நீங்க மீண்டும் கடன் அப்படின்ற டிராக்குள்ள மாட்டாம இருக்கணும்னா இந்த 3 விஷயத்தையும் ப்ரொடக்ஷன், இந்த பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இதை கண்டிப்பா செய்யுங்க. நான் இந்த ப்ரொடக்ஷன் என் லைஃப்ல செஞ்சுட்டேன், நீங்களும் செய்யலாம். கண்டிப்பா செய்யுங்க. இந்த பாதுகாப்பு வளையங்கள்னா உங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். 4, growth. எப்பயுமே வாழ்க்கையில எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உயிரினமும் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுது. அது ஒரு விதையா இருந்தாலும் மரமா வளரணும்னு ஆசைப்படுது. ஒரு விலங்குகளா இருந்தாலும் அது தன் இனத்தை பெருக்கணும்னு ஆசைப்படுது. மனிதனா இருந்தாலும் வளரணும்னு ஆசைப்படுறான். தான் இருக்க இடத்துல இருந்து வளரணும்னு தான் ஒவ்வொரு உயிரும் குறிக்குது. குரோத் வாழ்க்கையில ரொம்ப அவசியம். குரோத் மைண்ட் செட் உள்ளவன் வாழ்க்கையில எப்பவுமே க்ரோ ஆகிட்டே இருப்பான். அவன் எந்த ஸ்ட்ரகிளை பத்தியும் எங்கேயும் நிக்காம அவன் க்ரோ ஆகிட்டே இருப்பான். உங்களுக்கு இருக்கிறது க்ரோத் மைண்ட் செட்டா இல்ல அப்படியே ஸ்டாக்னட் மைண்ட் செட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இருக்க இடத்துல இருந்து கம்போர்ட் சோன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால க்ரோ ஆகவே முடியாது. நீங்க தளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரோத் ரொம்ப அவசியம். இந்த குரோத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க அறிவையும் வளர்க்கணும், உங்க பணத்தையும் வளர்க்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சின்ன முயற்சிகளை தினம் செய்யுங்க. இந்த குரோத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த குரோத் ரேட்டுங்கிறது நீங்க ரிஸ்க் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல நீங்க குரோ ஆகுங்க. இந்த ரிஸ்க் கால்குலேட்டர் ரிஸ்கா இருக்குன்னு சொல்றேன். அந்த கால்குலேஷன் என்னன்னாக்க உங்களுடைய வயசு என்னவோ அந்த வயசு அளவுக்கு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 30 வயது அப்படின்னாக்க நீங்க 70% ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் செய்யலாம். உங்களுடைய வயசு அதே ரிவர்ஸ்ல 70 வயசா இருக்குன்னா 70% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். எப்பயுமே உங்களுடைய வயசு கம்மியா இருக்குனாக்க எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா அந்த வயசு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வயசு. அதுவே வயசான வயசாக உங்களோட ரிஸ்க் குறைச்சிக்கணும். உங்களுடைய ரிட்டர்னை எதிர்பார்க்காம உங்களோட ரிஸ்க் குறைச்சிக்கணும். எந்த அளவுக்கு உங்க வயசு இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுங்க எப்பயுமே. அதுதான் உங்களுடைய 100 மைனஸ் யுவர் ஏஜ் ஈக்குவல் டு என்னவோ அந்த அளவுக்கு ஹை ரிஸ்க் எடுங்க. எந்த அளவுக்கு உங்க வயசோ அந்த அளவுக்கு லோ ரிஸ்க் எடுங்க. இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல தான் நம்ம குரோத் இருக்கு. யார் ஒருத்தன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அந்த ரிஸ்க் தான் அவங்க வாழ்க்கையில க்ரோ ஆகும். எப்பவுமே க்ரோத் மைண்ட் செட்டோட இருங்க. நீங்க இன்னைக்கு எடுக்கிற ரிஸ்க் தான் நாளைக்கு உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கறத எப்பயும் உங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கீங்க. ரிஸ்க் இல்லாம வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் நம்மளால சாதிக்கவே முடியாது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. நீங்க தூங்கி நினைச்ச நேரத்துல எழுந்திருக்கிறது கூட சின்னதான ரிஸ்க் தான். நீங்க எழுந்து வாக்கிங் போறது கூட ஒரு சின்ன ரிஸ்க் தான். உங்க கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தீங்கன்னா வாழ்க்கை அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லயே முடிஞ்சிடும். அந்த வட்டத்தை தாண்டி பாருங்க, வாழ்க்கை எவ்வளவோ அற்புதங்களை உங்களுக்காக தர காத்துட்டு இருக்கு. 5, மல்டிபிள் இன்கம். நம்ம ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளால குருவாக முடியாது, ஏழ்மையில இருந்து விடுபட முடியாது. மல்டிபிள் இன்கம் சோர்ஸை உருவாக்கணும். நீங்க ஒரே ஒரு வருமானம், உங்களுடைய சேலரி வருமானத்தை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நிஜமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மல்டிபிள் இன்கம் சோர்ஸை எப்படி உருவாக்குறது அப்படின்னு யோசிங்க. அதுக்கான ரிஸ்க் எடுங்க. பிரபா, நான் வேலைக்கு போயிட்டு வரதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, இதுல நான் எங்க மல்டிபிள் சோர்ஸ் இன்கம் உருவாக்குறது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளால வளரவே முடியாது. சின்னதா உங்களால எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியும். உங்களுக்கு கிடைக்கிற அந்த நேரத்துல சின்ன விஷயங்களை செஞ்சு
அடுத்த இன்னொரு இன்கம் சோர்ஸை உருவாக்குறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்துல தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா இன்னொரு இன்கம் சோர்ஸை கண்டிப்பா உங்களால உருவாக்க முடியும். உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னா முதலீடு செய்யலாம், கொஞ்சம் பணம் இருக்குனாக்க ஒரு தொழில் செய்யலாம். சின்னதான ஒரு விஷயம் உங்களால உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதை செய்யலாம். ஒரு சேலரி தாண்டி மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் சைடு ஹஸ்டில் உருவாக்கலாம். மல்டிபிள் இன்கம் சோர்ஸை இன்னைக்கு உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அது செய்யலாம். கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், கிராஃபிக் டிசைனிங் பண்ணலாம், வெப்சைட் டிசைனிங் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லில் நீங்க உங்களுடைய சைடு இன்கம் உருவாக்குங்க. இல்ல உங்களுக்கு எந்த ஸ்கில் இல்லைன்னா புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு அதுல வருமானத்தை உருவாக்குங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த ஏஐ உலகத்துல இன்னைக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நம்ம தேடணும், தேடி கண்டுபிடிக்கணும், அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் மல்டிபிள் இன்கம் சோர்ஸை உருவாக்க முடியும். கண்டிப்பா இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி உங்க லைஃப்பை ஏழ்மையில இருந்து விடுபட செய்யுங்க. உங்க லைஃப்பை க்ரோ பண்ணுங்க. நீங்க நினைச்ச விஷயத்த உங்களால வாழ்க்கையில் அடைய முடியும். நீங்க எப்பவுமே சாதாரணமா இருந்தீங்கன்னா உங்களால அசாதாரணமான செயல்களை செய்யவே முடியாது. நீங்க அசாதாரணமான செயல்களை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சாதாரணமா இருக்க முடியாது. வாழ்க்கையில எப்பவுமே க்ரோத் மைண்ட் செட்டோட இருங்க. வாழ்க்கையில வெற்றி அடையலாம். எப்பவுமே உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நானும் நிறைய ஸ்ட்ரகிள்ல இருந்து வந்தவன் தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு அது பயனுள்ள தகவலா இருந்தா வாழ்க்கையில எடுத்துக்கீங்க. இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நான் என் லைஃபுக்கு எடுத்து வாழ்க்கையில எப்பயுமே ஒன்னா இணைவோம், ஒரு கம்யூனிட்டியா உருவாகும், வாழ்க்கையில ஜெயிப்போம். வணக்கம்.